Hi friends, welcome to Chidambaram kitchen. என் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனில் டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி பீட்ரூட் அல்வா செய்யும் போதும் பீட்ரூட்டை அப்படியே அரைச்சிட்டு அதை வடிகட்டாமல் அப்படியே செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கி பீட்ரூட்டை அரைச்சிட்டு அதுலேருந்து அந்த ஜூஸை மட்டும் எடுத்து இன்றைக்கி அல்வா செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 1 ஹவர்க்குள்ளே தான் ஆகும், ரொம்ப நேரம் கூட ஆகாது. ரொம்ப நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம கேரட்டில் கூட செய்யலாம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக தேவை. அப்புறம் பொடியாக நறுக்குன பாதாம், முந்திரி. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன பீட்ரூட் இருக்குது. அதில் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சுகர் தேவைப்படும். மோஸ்ட்லி பீட்ரூட் ரொம்ப இனிப்பாக இருக்கும், சில பீட்ரூட்டில் அவ்வளோ இனிப்பு இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் 3/4 கப் அளவுக்கு தான் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட்டில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதுலேருந்து ஜூஸை மட்டும் இப்போ தனியாக எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ அதை நல்லா வடிகட்டி அதோட ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ரொம்ப நிறையாவும் தண்ணி சேர்த்து அரைக்க தேவையில்லை. ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளவரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். லைட்டாக சூடானதுக்கப்புறமா அந்த பீட்ரூட் ஜூஸை அதில் சேர்த்துடலாம். அந்த நெய்யோட பீட்ரூட் ஜூஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விடணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் அந்த ஜூஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது அது அப்படியே நல்லா திக்காகும். ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம சுகர் சேர்க்கலாம். அது கூட ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு சுகர் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட்டில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனால நான் 3/4 கப் அளவுக்கு தான் சுகர் சேர்த்தேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்ச பாதாம், முந்திரியை இதில் சேர்த்துட்டு கிண்டி விடலாம். பார்த்திங்கன்னா அதுலேருந்து நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. எந்த ஒரு கலர் பவுடரும் இல்லாமல் ஹெல்த்தியாக இந்த அல்வாவை செஞ்சு சாப்பிட்லாம். கிட்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். கை விடாமல் இந்த ஸ்டேஜ் வரும்போது அப்பப்போ கிண்டி விடணும். இப்போ இதை கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம். இதை மாதிரி தனியாக எடுத்து கையில் இது மாதிரி உருட்டுறதுக்கு வரணும். இதை மாதிரி வந்துச்சுன்னா அல்வா பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் இது மாதிரி நெய் தடவிட்டு இப்போ நம்ம இந்த அல்வாவை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஒரு 1 hour கழித்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கெஸ்ட் வர டைமில் கூட இதை டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே பீட்ரூட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching. Bye.